அதிர்ஷ்டம் மியூசிக்கிற்கு வரவேற்கிறோம். நயன்தாராவை பற்றிய ஆபாச பேச்சு சி.வி. சண்முகத்திற்கு வலுக்கும் கண்டனம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிய உன்னாலதான் எல்லாம் போச்சு ஐயா, என்ன வந்து முதலமைச்சராக்க விடமாட்டீங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில பேசிட்டாராம் சி.வி. சண்முகத்துக்கிட்ட. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, விஜய் தரப்புல இதுக்கு வந்து விஜய் ஒரு அறிக்கை விடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இப்ப இருக்க நிலையில அறிக்கை வேணாம், ஆனா நம்மளுடைய நிர்வாகிகள் கூட்டங்கள் போடும்போதோ இல்ல வெளியில பேசும்போதோ சி.வி. சண்முகத்தை பற்றி பேசுங்க. திமுக மட்டும் பெண்களுக்கு எதிரான கட்சி அல்ல, அதிமுகவும் பெண்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியில இருக்க ஆதவ் அர்ஜுனா பேசிய ரஜினியை பற்றி பேசியது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். பிஜேபி எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு காரணம், விஜய் நம்மளோட வரல, இனிமே விஜயை இறங்கி அடிக்கணும், நம்ம ஓட்டதான் விஜய் பிரிக்கிறார் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அதிமுக பிஜேபி 2 பேரும் விஜயை எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, வரக்கூடிய காலங்களில் விஜய்க்கு எதிராக திமுகவை விட பிஜேபியும் அதிமுகவும் இறங்கி பண்ண போறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, விஜய்யும் இதை எதிர்பார்த்துதான் இந்த சி.வி. சண்முகம் விஷயத்தை கையில எடுக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு விஜய்க்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேரும்போது விஜய் பல விஷயங்களை முன்னெடுத்து பேசுறார். இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியதற்கு பிஜேபியில இருக்கக்கூடிய குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்ட எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் சி.வி. சண்முகம் எங்க போனாலும் மகிழா காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாரு. விரைவில் சி.வி. சண்முகம் இதுக்கு மன்னிப்பு கேட்பார் அப்படிங்கறதுதான் இப்ப வந்த தகவல். ஏன்னா இது வந்து தேர்தல்ல தேவையில்லாம ஒரு பிரச்சனை வரும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து சிபிஐல போய் ஆஜராகி இருக்கிறார். அது முக்கியத்துவம் பெறுவதை விட்டுவிட்டு இன்னைக்கு ரஜினியை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியது, திருப்பி ரஜினி அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தது. நயன்தாரா அவர்களை பற்றி இன்னைக்கு சி.வி. சண்முகம் பேச்சு, இதுதான் பொதுவெளியில பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. எந்த நோக்கத்துக்காக இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு போராட்டம் நடத்தியதோ அது மறக்கடிக்கப்பட்டு திமுக பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. திமுகவும் அமைதியா தங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களெல்லாம் இது விஷயமா பேச வைக்கிறாங்களாம். எப்படி இருந்தாலும்